அப்போ பழைய காலத்தில் எப்படி அன்பை பார்த்தாங்க, அப்புறம் இந்த மாடர்ன் ஆளுங்க இப்போ எப்படி பார்க்குறாங்க அதையும் பார்ப்போம். அப்புறம் பைபிள் எப்படி அதை போதிக்கிறது அப்படின்றது சொல்லிடுறேன். சும்மா ரெண்டு வரிகள். பழைய காலத்தில் எப்படி பார்த்தாங்க அதை? பழைய காலத்தில் எப்படி பார்த்தாங்கன்னா, திருமணம் செய்கிறதுங்கிறது அது எதுக்காக? என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், எங்கள் ஜாதி, இனம், மக்கள் அவங்களெல்லாம் பார்க்குற விதத்தில் நான் அந்தஸ்தோடு வாழணும், எங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்றணும். இப்படி தான் திருமணங்கள் நடந்தது அந்த காலத்தில். அப்படி தான் அவங்க திருமணத்தை பற்றி நினச்சாங்க. எல்லா மானத்தையும் காப்பாற்றணும். அதனால் ஒருவேளை பிரியமே இல்லைனாலும் சரி வாழ்ந்து தொலைப்போம் அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறாங்க. ஏன்னா குடும்பமானம், குடும்பம் இது, அது குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணிச்சிடுறாங்க. மாடர்ன் நாட்கள் எப்படி இருக்கிறாங்க, குடும்பம்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. அவங்களுக்கு எது பெருசாக தெரியுது? தனி மனிதனுடைய சந்தோஷம். அவங்க என்ன சொல்கிறாங்க, என் சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு யாரை விருப்பமோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு தங்களுடைய சந்தோஷம் தான் பெருசாக தெரியுது எல்லாத்த காட்டிலும், இல்லையா? அப்போ பழைய காலத்து ஆளுங்க தங்களுடைய குடும்பத்தின்காக அவங்களுடைய எதுக்காக பண்ணிக்கிறாங்க, அதை பெருசாக நினச்சி அதுக்காக பண்ணிக்கிறாங்க. இந்த காலத்து ஆட்கள் தங்களுடைய தனி மனித சந்தோஷத்தை நினச்சி பண்ணிக்கிறாங்க, அதுக்காக தான் பண்ணிக்கிறாங்க கல்யாணம், அதுக்காக தான் திருமணத்தையே நாடுகிறார்கள். ஆனால் வேதம் எப்படி போதிக்குது? குடும்பத்தை காட்டிலும் தனி மனித சந்தோஷத்தை காட்டிலும் பெருசாக இன்னொன்று இருக்குது. அது யாருன்னா நம்முடைய தேவன். காட் இஸ் த சுப்ரீம் குட். அவர் தான் எல்லாத்த காட்டிலும் பெரியவர். இருக்கிறீங்களா? அவர் எல்லாத்த காட்டிலும் பெரியவர். அவருடைய சித்தம் இது. அவர் என்ன இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரு, மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஏன்னா திருமணம், குடும்பம் என்கிறது உண்டாகும்படி அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம். அப்போ இதில் நான் உடன்படிக்கையின் மூலமாக நான் பிரவேசித்து வாக்குறுதியில் கொடுத்து நான் வாழப்போகிறேன். கடவுளுடைய சித்தம் என்ற வாழ்க்கையில் அப்படி நிறைவேறும் போது குடும்பமானவங்க எல்லாம் காப்பாற்றப்படும். அதே நேரத்தில் தனி மனிதனுடைய சந்தோஷமும் அங்கே வந்து நிறைவாக வந்து கிடைக்கும். வேத வசனத்தின் போதனை தனி மனிதனுடைய சந்தோஷம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, அல்லது குடும்பம் அதனுடைய அந்தஸ்து மானம் அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. அது ரெண்டுத்தையும் காப்பாற்றும் இந்த வேத வசனம் சொல்லுகிற வழியில் நம்ம போகும்போது. சரி.